இன்னைக்கு அமீர் யாரை மிஸ் பண்றீங்க? என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன் இன்னைக்குன்னு இல்லை. நான் டெய்லியுமே என்னோட லைஃப் ஸ்டைலெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று மாறிட்டே இருக்கு. அது இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே, இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே, இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவை எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணுறேன். GT Holidays and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Hoods, Ameer and Pavni's காதல் முதல் கல்யாணம் வரை. Powered by தங்கமயில், JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science, சென்னை, MCR Pure Cotton Club, VGP Marine Kingdom, ஜெயச்சந்திரன். நான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், அது வெக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் பாவனியோட ரீல்ஸ் பார்த்தேன். யாரா இந்த பொண்ணுன்னு என்னோட பசங்க கிட்டலாம் கேட்டேன். அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த பொண்ணு தான் இவங்க தான் அப்படின்லாம். நிறைய ஆசை இருந்தது. இந்த பைக்கில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது, நிறையா பாட்டு பாடணுன்னு ஆசை இருந்தது, அதுக்கப்புறம் துரத்தி லவ் பண்ணணுன்னு இருந்தது. அப்போ இந்த படங்கள்லாம் பார்த்தா இந்த படத்தில் வர ஹீரோஸ் மாதிரி நிறையா பண்ணணும் அப்படின்லாம் தோணும். பாவனியை நான் பேசணும், பாவனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிறத நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தது, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஓகே சொல்லி இருந்திருக்கலாம்னு கூட எனக்கு இப்போல்லாம் தோணும். இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தது. லிவிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பயம், வீட்டில் பயந்துக்கணும், அப்படி ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. இப்போ பாவனியோட கழுத்தில் அந்த எல்லோ இதை பார்க்குறப்போ இதுதானா, நான் தான் அதை கட்டினேனா, இனிமேல் அவன் எனக்கு ஒய்ஃபா அப்படின்னு நிறைய கொஸ்டின் எனக்குள்ளே வந்துட்டு இருக்கு. நான் இப்போ வரைக்குமே ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போவுமே பாவனி தான் என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போது எல்லா பொண்ணுங்களும் கேட்பாங்க, என்னடா லவ் பண்ணும்போதெல்லாம் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க, ஆனால் ஓகே சொல்லிட்டா இல்லை கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே மாறிடுறீங்களா? அதை இன்னைக்கு அமீர் யாரை மிஸ் பண்றீங்க? என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன் இன்னைக்குன்னு இல்லை. லவ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இது ரொம்ப அழகா ஒரு டிஃபைன் பண்ற ஒரு மனிதரா தான் உங்களை பாக்குறேன். யூ ஸ்டார்டட் வித் லவ் அண்ட் அழகான ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அண்ட் எத்தனை பேர் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா அது அகைன் a question mark. இன்னைக்கு அந்த நிகழ்வு அழகா முடிஞ்சு இப்ப ரிசப்ஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இது எப்படி பாக்குறீங்க? அண்ட் வாட் இஸ் லவ் டு அமீர்? எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணணும்லாம் ஆசை இருந்திருக்கு, எல்லா பசங்க மாதிரி. என்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால லவ் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்படியும் தாண்டி இந்த லவ் லெட்டர்லாம் மாட்டிக்கும் வீட்டில். யாராவது பொண்ணுங்க கொடுக்குற லவ் லெட்டர்லாம் மாட்டிக்கும். மாட்டுற அன்னைக்கு முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th எல்லாம் படிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா கிட்டே அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த பீரியட் வரைக்கும் எந்த லவ் நான் பண்ணல ஸ்கூல் டேஸில். காலேஜ் போகும்போது நிறைய ஆசை இருந்தது. இந்த பைக்கில் போகணுன்னு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகணுன்னு ஆசை இருந்தது, நிறையா பாட்டு பாடணுன்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தர் துரத்தி லவ் பண்ணணும்னு இருந்தது. அப்போ இந்த படங்கள்லாம் பார்த்தா இந்த படத்தில் வர ஹீரோஸ் மாதிரி நிறையா பண்ணணும் அப்படின்லாம் தோணும். பட் என்னோடய சிச்சுவேஷன் அந்த மாதிரி எனக்கு அமையல. நான் ஒரு காலேஜ் முடித்தோடனே ஒரு பார்ட் டைம் ஜாப், அந்த பார்ட் டைம் ஜாப் முடிச்சது என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸு அப்படின்னு சொல்லியே முடிஞ்சிடும். வீட்டுக்கு போயிட்டு நானும் என்னோட அண்ணனுமே அதை குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி அடுத்த நாள் இப்படியே ஒரு போச்சு. காலேஜும் அப்படி போச்சு. காலேஜ் படிக்க டான்ஸுக்கு வந்துட்டேன். டான்ஸுக்கு வந்ததும் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். அது எனக்கு இன்னும் நிறைய ப்ரெஷர் போட்டுருச்சு. எங்கே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேர்த்தையும் நான் ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னோட ஏஜுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வர அந்த ஒர்க்குன்னு போயிடுச்சு. நான் பிக் பாஸ்குள்ளே போகிறப்போ வெளியில் இருக்க உலகம் ஒரு மறந்துருச்சு எனக்கு. அங்கே அது ஒரு புது உலகமாக இருந்தது. ஸோ எனக்கு உள்ள என்னென்னலாம் ஆசை இருந்ததோ அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. பட் நான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், அது வெக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் பாவனியோட ரீல்ஸ் பார்த்தேன். யாரா இந்த பொண்ணுன்னு என்னோட பசங்க கிட்டலாம் கேட்டேன். அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த பொண்ணு தான் இவங்க தான் அப்படின்லாம். அந்த பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிற ஆசைலாம் எனக்கு இருந்துச்சு. பட் பிக் பாஸை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது. அதை நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பாவனியை நான் பேசணும், பாவனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தது, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஓகே சொல்லி இருந்திருக்கலாம்னு கூட எனக்கு இப்போல்லாம் தோணும். இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ். நான் ரொம்ப இப்படி இருந்த பையன் அப்படியே இப்படி மாறின லவ் பண்ண ஆரம்பிக்கவே. லிவிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு.
பயம், வீட்டுலக்கு பயந்துக்கணும், அப்படி ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் அந்த அந்த உலகத்துக்குள்ளேயே போகல. மேபி நாளைக்கு காலையில இருந்து நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ள போறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. இப்போ பாவனியோட கழுத்துல அந்த எல்லோ இதை பாக்குறப்போ இதுதானா, நான் தான் அதை கட்டினேனா, இனிமேல் அவன் எனக்கு ஒய்ஃபா அப்படின்னு நிறைய கொஸ்டின் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவராக இந்த கேள்வி, வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ? எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. அதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே தெரியும், நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பையன். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்தாலுமே அது ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக முடிக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பேன். இப்போ பாவனி வரும்போது என்னன்னா, நான் இப்போ வரைக்குமே வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. என்னை இப்போ வரைக்குமே பாவனி தான் பார்த்துட்டு இருக்கா. உண்மையா சொல்லணும்னா அதுதான். ஐ எம் டூயிங். நான் வந்து கொரியோகிராஃபி பண்றேன், சில மூவிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் பெரிய ஸ்டார் இல்லைங்கிறனால அதுக்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ இப்பவுமே பாவனி தான் என்னை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அது எப்போ மாறும், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது வந்து நான் ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இல்லை, நான் அவளை ப்ரொப்போஸ் பண்ணும்போது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொப்போஸ் பண்ணிட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ற போது எனக்கு ரொம்ப கிளியரா இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஜாலியா இருந்தது. ஓகே சொன்ன அடுத்த டேல இருந்தே எனக்கு வந்து அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பொண்ணுங்களும் கேட்பாங்க, என்னடா லவ் பண்ணும்போதெல்லாம் அதை பண்றீங்க இதை பண்றீங்க, ஆனா ஓகே சொல்லிட்டா இல்லை கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே மாறிடுங்க. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். இவங்களை எப்படி நல்லா பார்த்துக்கணுங்கிற டென்ஷன்லேயே வந்து நம்ம அவங்க கிட்ட நம்ம என்னென்னலாம் இவ்வளோ நாள் காமிச்சோமோ அதை காட்டாம போயிடுவோம். இப்போ அதையும் காட்டி இதையும் பண்ணணும், கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஓகே. அண்ட் பிக் பாஸ் மேடை அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. ஆனா அதே பிக் பாஸ் வந்து அமீருக்கு ஒரு அழகான வாழ்க்கையும் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் யூர் மெமரிஸ்? நான் பிக் பாஸ் வந்து எல்லாருமே வந்து அதை நெகட்டிவா தான் நிறைய பேர் வெளியில இருக்கவங்க எல்லா ஆடியன்ஸுமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. கமெண்ட் சொல்லுவாங்க, இதுக்கு போனா இப்படி, அதுக்கு போனா அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் உள்ள போனவங்களே வெளியில வந்து அது இதுலாம் சொல்லிக்கலாம். பட் என்னை பொறுத்தளவு பிக் பாஸ்ல இருந்து வந்த சில பேர் தான் இப்படி ஆயிருக்காங்க. இல்லை அப்படி எல்லாம் ஆகலை அப்படின்னா, எனக்கு பிக் பாஸ் தான் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. என்னை இவ்வளோ பெரிய மேடைக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சது வந்து பிக் பாஸ்னால மட்டும்தான். அந்த ஷோனால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து பிக் பாஸ்குள்ள போறது வந்து ஒரு நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு பெரிய ஒலிம்பிக்ல போய் விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நிறைய லெவலை கிராஸ் பண்ணி வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல இருக்க அத்லெட்டிக்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அங்க டிவிஷனல்ஸ்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கணும், அப்புறம் ஸ்டேட் ஜெயிக்கணும். அப்படி வந்தா இப்ப பிக் பாஸ் வந்து என்ன ஸ்டேட் லெவல் வரைக்கும் கூட்டிட்டு ஸ்டேட் லெவல் வச்சுக்கோங்களேன். அந்த பிக் பாஸ்ங்கிறத அந்த ட்ராக்ல வந்து நான் நின்றுட்டேன். பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியில வரும்போது அந்த ட்ராக்ல வந்து நின்றுட்டேன். நான் ஸ்டேட் லெவல் வரைக்கும் வந்துட்டேன், நான் ஒலிம்பிக் ரொம்ப ஈஸியா போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அது நடக்காது. நம்ம இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய எல்லாம் அந்த பிக் பாஸை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வேகமா ஓட போறோங்கிறது தான் நம்மள அந்த பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தும். நான் அதில் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. நான் வந்து நான் ஸ்டோரி எழுதிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனப்பெல்லாம் என்னை வந்து யாருன்னு தெரியாம அந்த கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னு கூட கதை கேட்காம வெளியில அனுப்பிச்ச நாள்லாம் இருக்கு. பட் நான் இப்போ போறேன், யாரோட நம்பர் வாங்கிட்டு நான் இப்படி அமீர் பேசுறேன், எனக்கு இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா விச் அமீர் அப்படின்னா பிக் பாஸ் அமீர், இல்லை நான் இந்த கொரியோகிராஃபர் அமீர் அப்படின்னு சொன்னா அது எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குமே அது தெரியுது. அவர்கிட்ட கதை கேட்கலாம், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து ஹரிஷ் கல்யாண் சார் கூட வந்து ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். அந்த சான்ஸுமே எனக்கு பிக் பாஸ்னால தான் வந்திருக்கு. ஒரு சின்ன இதெல்லாம் இல்லை, எனக்கு நல்ல ஒரு ரோல் அந்த படத்தில், நல்ல ஒரு கேரக்டர். ஸோ இது எல்லாமே அதனால தான் வந்திருக்கு. நான் அந்த படத்தில் கொரியோகிராஃபி பண்ணுறேன், விமல் சாருக்கு இப்போ ஒரு சாங் கொரியோகிராஃபி பண்ணுறேன். இவங்க எல்லாம் ஸ்டார்ஸாக இருக்கும்போது இவங்க கூட எல்லாம் கொரியோகிராஃபி பண்ணுறேன், ஆக்ட் பண்ணுறேன், அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கதைக்கு சொல்ல என்கிட்ட வராங்க அப்படின்னும் போது இது எல்லாமே எனக்கு கொடுத்தது பிக் பாஸ் தான். ஹீரோ அமீராக மாறிட்டீங்களா? இருக்குங்க, கண்டிப்பா ஆசை இருக்கு. ஆயிடுவேன். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும், நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்தாலும், somewhere or the other நம்ம யாரையாவது மிஸ் பண்ணும் ஏதாவது ஒரு தருணத்துல. அந்த மாதிரி இன்னைக்கு அமீர் யாரை மிஸ் பண்றீங்க? என்னோட அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இன்னைக்கு. இன்னைக்குன்னு இல்லை, நான் டெய்லியுமே என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று மாறிட்டே இருக்கு. அது இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே, இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே, இதை பார்க்க இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் எங்க அம்மாவை எல்லா இடத்துலயுமே மிஸ் பண்றேன்.
இது வந்து நான் வந்து இப்ப இங்க வரைக்கும் வந்துட்டேன் அப்படிங்கறனால சொல்ல. அஹ் ஒரு இடத்துக்கு நான் இப்ப போறேன் அப்படின்னா, அங்க குடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? அத நான் பார்க்குறப்போ, என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கு. பட் இத பார்க்க அவங்க அங்க இல்லையே அப்படின்னு நான் இப்போ ஒரு கேரவன்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த கேரவன்ல என்னோட நேம் எழுதியிருக்கு. ஏதாவது ஒரு படத்துக்கு போறேன், நடிக்க போறேன். இல்ல ஏதாவது ஷூட்டுக்கு போறேன்னா, என்னோட பேரு அந்த கேரவன்ல எழுதியிருக்கு அப்படி இருக்கு. உங்களோட இந்த பிஹைண்ட் நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பின்னாடி பெரிய பெரிய எல்இடி வச்சு என்னோட போட்டோஸ் எல்லாம் நீங்க அங்க போடுவீங்க. ஆஹ் அது நான் இப்ப சொல்றப்போ வந்து இது ஒரு சாதாரண விஷயத்தெல்லாம் சொல்றானேங்கிற மாதிரி இருக்கும். பட் அது எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னோட போட்டோ எதுலயாவது வருதுன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சின்ன லோக்கல் சேனல்ல வந்து நான் போய் டான்ஸ் ஆடுறேங்கிறது எனக்கு பெருசா இருக்கும்போது, இதெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி என் லைஃப் ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் மேல போக போக நான் புதுசு புதுசா ஒண்ணு நான் எனக்கு குடுக்குறாங்க. அத நான் பார்க்குறப்போ இதெல்லாம் அவங்க பார்க்க இல்லையே இன்னைக்கு அப்படின்னு. இவ்ளோ பெரிய மேரேஜ் எல்லாம் வந்து எங்க எங்க ஃபேமிலில யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அட இத பார்க்க இன்னைக்கு இல்லையே, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதை காட்டலாமே, அதை காட்டலாமே நிறைய ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. ஸோ எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான். உங்களை போல இன்னைக்கு வெளி உலகத்துல நிறைய அமீர் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. நிறைய பேர் ஓடிட்டும் இருக்காங்க. ஆனா ஜெயிக்க முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும்னு ஒரு சராசரி பையனா இன்னைக்கு எல்லாரும் மத்தியில இன்னைக்கு உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வந்த அமீர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை போல இருக்கிற வெளி உலகத்துல? ஒவ்வொரு ஸ்டெப்புமே கஷ்டம் தான். எல்லா ஸ்டெப்புமே கஷ்டம் தான். நீ இங்க வந்துட்டு எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு, நான் இங்க போவேன். இங்க போனதும் உனக்கு புதுசா ஒரு கஷ்டம் காத்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த ஒரு கஷ்டம் காத்துட்டு இருக்கும். ஆனா அதை விடாம பண்ணிட்டே இருந்தா அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அந்த ஃபோக்கஸ் வந்து அதுல இருந்து மாறவே கூடாது. நம்ம ஒண்ணு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா வந்துடலாம். அதையவே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஒர்க்கை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ஈஸியா வந்துடலாம். அது எல்லாருமே யார் அப்படி இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவும் அதுதான் சொல்றேன்ல, எனக்கு இதுவுமே ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்டா தான் இருக்கு. இவ்வளோ கேமரா வச்சு ஒரு ஆங்கர் முன்னாடி உட்காந்து ஒரு டீம் எனக்காக ஒர்க் பண்றாங்கங்கிறது வந்து சும்மா கெத்தாலாம் இல்லை, ரொம்ப ப்ரௌடா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என்னை இப்படி வளர்த்ததுக்கு என்னோட அம்மாவுக்கு தான் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாலும் எங்கள் அம்மா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால நான் பாவனையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அமீர் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச். GT Holidays, South India's #1 travel brand, and Prithvi Women's Innovate, your perfect partner, presents behind its Amir and Pavani's காதல் முதல் கல்யாணம் வரை. Powered by தங்கமயில். இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. JNN இன்ஸ்டிடியூஷன் சென்னை, என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium, ECR ஈஞ்சம்பாக்கம். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர்.